வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம எதை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே முதலாம் உலக போர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு 5 பாகத்தை நம்ம பார்த்திருக்கோம். யாராச்சும் இன்னும் அந்த பாகங்களை பார்க்காம இருந்தா மேல கார்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. நாம இன்னைக்கு வீடியோல எந்த போரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் மார்னே போர் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, நம்ம நேரத்தை வீணடிக்காம நம்ம சைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் உலக போரோட வரலாற்றுல இந்த முதல் மார்னே போர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையான ஒரு போர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்ல பாத்தீங்கன்னா முதன் முறையாக மோட்டார் வாகனங்கள் மற்றும் வானொலி தொடர்புகளை பயன்படுத்தி இந்த போர் நடந்திருக்கு. ஏன் இந்த போர் இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய போர்கள் நடந்திருக்கு. ஆனா எந்த போர்களும் ஆவணப்படுத்தப்படல. முதல் முறையா இதை பயன்படுத்தி ஆவணப்படுத்தப்பட்ட போர் இந்த முதல் மார்னே போர் தான். இந்த போருக்கு மார்னே போர் அப்படின்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் பாத்தீங்கன்னா மார்னே அப்படின்ற ஒரு நதி பகுதியில நடந்துச்சு. அதனாலதான் இந்த போருக்கு மார்னே போர் அப்படின்னு பேர் வந்துச்சு. முதல் மார்னே போர் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல போர்கள் அந்த நதி பக்கத்துல நடந்துச்சு. அதனால இது முதல்ல நடந்தனால முதல் மார்னே போர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த போர்களை 2ஆம் மார்னே போர், 3ஆம் மார்னே போர் அப்படின்னு நிறைய போர்கள் அந்த இடத்துல நடந்துச்சு. இந்த போர் பாத்தீங்கன்னா ஜெர்மனிக்கும் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இந்த 3 நாடுகளுக்கு இடையில நடந்துச்சு. பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் பாத்தீங்கன்னா ஒரே தரப்பை சேர்ந்தவங்க. ஜெர்மனி தான் அவங்களை எதிர்த்து தாக்குதல் நடத்துறாங்க. இந்த போர்ல பாத்தீங்கன்னா முதல்ல தாக்குறது ஜெர்மனி தான். ஜெர்மனி ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்துக்கு பேரு ஸ்லீப்பன் திட்டம் அப்படின்றது. ஜெர்மனிக்கு கிழக்குல ரஷ்யாவும் அப்புறம் மேற்குல பிரான்ஸ் அப்படின்னு 2 பெரிய எதிரிகள் இருக்கிறாங்க. ரஷ்யா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டிருந்தாலும் அதோட தொழில்நுட்பம் அப்புறமேட்டு இராணுவ தயார் நிலை அப்படின்றது ஜெர்மனியை விட குறைவா தான் இருந்துச்சு. பிரான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் ஒரு சிறிய நாடு அப்படின்னாலும் அதோட இராணுவம் நல்ல தயாரா இருந்துச்சு. அதோட தொழில்நுட்பமும் நல்ல நிலையில தான் இருந்துச்சு. சரி வாங்க, இப்ப ஸ்லீப்பன் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத பாத்திரலாம். ஜெர்மனியோட தளபதி ஸ்லீப்பன் அப்படின்றவரால இந்த திட்டம் வகுக்கப்பட்டது. அதனாலதான் இந்த திட்டத்துக்கு ஸ்லீப்பன் திட்டம் அப்படின்னு பேரு. ஜெர்மனி தன்னோட எதிரிகளை ஒவ்வொருத்தரா எதிர்கொள்ளாம ஒரே நேரத்துல இருவரையும் தாக்கி அழிக்கிறதுக்கு வகுக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்துல ஜெர்மனியோட எதிரிகளான பிரான்ஸ் மற்றும் ரஷ்யாவை தாக்குறது தான் அவங்களுடைய நோக்கம். இந்த திட்டத்தின்படி ஜெர்மனி முதல்ல பிரான்ஸை விரைவா தாக்கி அதை ஜெயிச்சுட்டு பின்னாடி ரஷ்யாவை எதிர்கொள்ள அவங்க திட்டம் போட்டிருந்தாங்க. ஜெர்மன் படைகள் பெல்ஜியம் வழியா பிரான்ஸை நோக்கி வேகமா முன்னேறிட்டு இருந்தாங்க. அவங்க பிரான்ஸை கைப்பற்றி பிரான்ஸை முழுவதுமா ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த மொத்த போரையும் ஒரு 40 நாளுக்குள்ள நம்ம முடிச்சிடணும் நம்ம திட்டப்படி அப்படின்னு ஜெர்மனி திட்டம் போட்டிருந்தாங்க. இது ஜெர்மனியோட திட்டம். சரி வாங்க, இப்ப நம்ம பிரெஞ்சு பக்கம் என்ன திட்டம் வகுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். பிரெஞ்சோட தளபதி ஜாப்ரே அப்படின்றவர். இவர் அந்த போர்க்களத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு இவர் ஒரு திட்டம் வகுக்கிறாரு. இவர்கிட்ட இப்ப அந்த போர்க்களத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரான்ஸோட 6வது இராணுவம். இதுதான் அங்க கரண்ட்ல போர்க்களத்துல இருக்கு. இதே மாதிரி நிறைய ராணுவங்கள் இருக்கு. பிரான்ஸோட முதல் ராணுவம் ஒரு பக்கம் சண்டை போட்டு இருப்பாங்க, 2வது ராணுவம் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரான்ஸோட 6வது ராணுவம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா யாரு பிரிட்டிஷ் படைகளும் அங்க இருக்குது. இந்த 2 படைகளுக்கு இடையே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடைவெளி கேப் ஃபார்ம் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்களுக்கு. இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம இந்த போரை மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பாரிஸ் நகர்ல இருக்கக்கூடிய டாக்ஸி அப்புறம் அங்க இருக்கிற பேருந்துகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் அந்த படைகளை இந்த இடைவெளிக்கு நடுவுல விரைவா கொண்டு செல்றதுக்கு அவர் திட்டம் போடுறாரு. இந்த டாக்ஸி இந்த பேருந்துகள் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால விரைவா அந்த இடத்த போய் அவங்களால அடைய முடியுது. இவனோட திடீர் என்ட்ரிய பார்த்த ஜெர்மனிக்காரங்க ரொம்ப குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா அவங்க அதுக்காக ப்ரிப்பேரே ஆகல. இந்த போர்க்களத்துக்கு பாத்தீங்கன்னா உணவு, மெடிசன் இதெல்லாமே பாத்தீங்கன்னா விரைவா இந்த போக்குவரத்து டாக்ஸி இந்த பேருந்து போக்குவரத்துக்கு மூலியமா அவங்களுக்கு விரைவா எல்லாமே கிடைக்குது. மட்டும் இல்லாம இந்த வானொலி தொடர்பு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்குது. ஏன்னா அவங்களுடைய தகவல்களை பரிமாறிக்க இந்த வானொலி தொடர்பு மிகப்பெரிய பயன்பாடா இருக்குது. இதோட விளைவா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனியோட ஸ்லீப்பன் திட்டம் அப்படின்றது முற்றிலுமா தோல்வி அடையுது. மேற்கு முனையில நிலையான போர் தொடங்கிருச்சு. ஏன்னா இப்ப ஜெர்மனி 40 நாளுக்குள்ள இந்த போரை முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது தோல்வி அடைஞ்சனால என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல நிலையான போர் அப்படின்றது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த போரோட ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பார்த்தா, அந்த முதல் உலக போர்ல மோட்டார் வாகனங்களை போரில் பயன்படுத்தப்பட்ட முதல் முறை இதுதான் அப்படின்னு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த போர்ல பின்வாங்கின ஜெர்மனி அணியை அவங்க கடலை நோக்கிய ஓட்டம் அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க இந்த இடத்துல.
அதாவது ரேஸ் டு த சி அப்படின்னா என்னன்னா, ஒரு போரின் போது பின்வாங்கக்கூடிய படைகள் வந்து கடலை அடைவதற்கு வேகமாக பின்வாங்குவதை இந்த வார்த்தை வந்து குறிப்பிடுது. இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து பெல்ஜியம் மற்றும் பிரான்சுக்கு வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய கடற்கரையை நோக்கி தான் பின்வாங்கினாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா, அவங்க வந்து பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் படைகளை வந்து தவிர்க்கிறதுக்காகவும் மேலும் பாதுகாப்பான இடத்துக்கு வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பின்வாங்குற படைகள் வந்து தற்காலிகமா கடற்கரையை தங்கள் தளமா வந்து பயன்படுத்தி அவங்களோட ஆயுதங்கள் இது எல்லாத்தையும் வந்து உள்ள அந்த போருக்கு கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த பேஸுக்கு போயிட்டா அவங்களுக்கு மேற்கொண்டு ஆயுதங்கள் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவங்க வந்து புதுசா பிளான் பண்ணி அவங்க தங்களை பின்னோக்கி தாக்கிட்டு வர்றவங்களை வந்து எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கு அது ஒரு நல்ல இடம். சில சமயங்கள்ல வந்து பின்வாங்குற படைகள் வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியா தங்களோட நாட்டையோ இல்ல நட்பு நாட்டையோ வந்து அவங்க அடையறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது குறிப்பா தீவுகள் கொண்ட நாடுகளுக்கு வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப பொருந்தும். கடற்கரை பகுதிகளில் மற்ற நாடுகளோட துறைமுகங்கள் எல்லாம் இருக்கும். இந்த துறைமுகங்களோட உதவியோட படைக்கு உணவு, ஆயுதங்கள் இது போன்ற நிறைய சப்ளைஸ் வந்து அந்த பேஸ்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதனாலதான் வந்து எந்த ஒரு பின்வாங்கலும் அதிகப்படியா வந்து கடற்கரைகளை நோக்கி தான் இருந்திருக்கு. என்னதான் ஆரம்ப கட்டத்துல இந்த போர் வந்து ஜெர்மனிக்கு சாதகமா அமைஞ்சிருந்தாலும், இந்த போர்ல ஏற்பட்ட திடீர் தாக்குதல்கள், திருப்பங்களால இந்த போருடைய போக்கே மாறி போச்சு. இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி தோத்ததுக்கான காரணம் வந்து இந்த பிரான்ஸோட திடீர் தாக்குதல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த டாக்ஸியை வச்சு விரைவா அவங்க நகர்த்தி கொண்டு போய் அவங்க கூட சண்டை போட்டது இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே, மெயினான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தா வந்து வானொலி தொடர்புகள் தான். இந்த வானொலி தொடர்புகள் மூலம் பாத்தீங்கன்னா போர்க்களத்துல இருக்கிற பல்வேறு படைகளுக்கு வந்து தொடர்புகளை ஏற்படுத்திக்க முடிஞ்சுது. இதன் மூலம் வந்து திட்டங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விரைவா வந்து பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு. எதிரிகளோட நடவடிக்கைகளை கண்காணிக்க முடிஞ்சது. இந்த ஜெர்மனி படைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வானொலி தொடர்புகளை வந்து முழுமையா வந்து பயன்படுத்த தெரியல அந்த டைம்ல. ஏன்னா அதெல்லாம் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஆரம்ப கட்ட காலகட்டங்கள் அதெல்லாம். அதனால வந்து ஜெர்மனிக்கு வந்து வானொலி தொடர்புகளை வந்து முழுமையா வந்து பயன்படுத்த தெரியல. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. பிரான்ஸ் ராணுவத்தோட திடீர் தாக்குதல் இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒன்னா சமாளிக்க முடியாதனால இறுதியில ஜெர்மனி பின்வாங்கி தோல்வி அடைஞ்சதா ஆயிடுச்சு. சரி, இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து சேரும். சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு